ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபெரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 991 ஆரம்பிக்கிறது. ஞானியின் சமத்துவம் வேறு, சமூக சமத்துவம் வேறு. இதை வைத்துக்கொண்டு தற்காலத்து சமத்துவ சீர்திருத்தவாதிகள் விபரீதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள். அதாவது ஆச்சாரியால் வர்ணாசிரம பேதங்களை ஒழிக்கச் சொல்லிவிட்டார், ஜாதி வித்தியாசமெல்லாம் பார்க்கவே கூடாது என்று காட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆச்சாரியால் அப்படி சொல்லவே இல்லை என்பது அவருடைய பாஷ்யங்களை பார்க்கிற எவருக்கும் தெரியும். ஆனாலும் பாஷ்யங்களை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி லெக்சர் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினவர்களும் கூட வேண்டுமென்றே தங்கள் நவீன கொள்கைக்கு சாதகமாக இருக்கிறது என்பதால் இப்படி வளைத்து திரித்து பேசுகிறார்கள். இவர்களுக்கு வர்ணாசிரம தர்மம் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு தாங்களும் தங்களைச் சேர்ந்தவர்களும் என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ அவற்றை சொல்வதுதான் முறையே தவிர ஆச்சாரியாலை பிடித்து வளைத்து அவர் சொல்லாததை அவர் வாயில் திணிப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை. ஆனாலும் நாம் நம் பெரியவர்களையெல்லாம் மறந்து போய்விடவில்லையாக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜை, அதாவது ஆத்மீக பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கிறோம் ஆக்கும் என்று காட்டுவதாக அப்பப்போ விழாக்கள் செமினார்கள் நடத்துவதில் தலைவர்கள் என்கப்பட்டவர்கள் இப்படி இந்த சம்பவத்தை சொல்லி ஆச்சாரியால் இக்காலத்தில் ஈக்குவாலிட்டி என்று சொல்லதைத்தான் ஸ்தாபித்திருக்கிறார் என்று ட்ரிபியூட் கொடுக்க, அதாவது புகழஞ்சலி செலுத்த தவறுவதில்லை. நம்முடைய கொள்கையை அவர் சொல்வதாக ஆக்கி ட்ரிபியூட் கொடுப்பதென்றால் அது நமக்கே ட்ரிபியூட் கொடுத்து கொள்வதுதான். வாஸ்தவத்தில் ஆச்சாரியாலும் மற்ற பூர்வீக சாஸ்திரக்காரர்களும் ரிஷிகளும் சொன்ன சமத்துவம் என்ன? சகல ஜீவர்களிடம் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வே இல்லாத அன்பாகிய மனோபாவ சமத்துவத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். காரியங்களை வைத்து இவருக்கு இன்னென்ன என்று சமூக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் வர்ணாசிரமங்களையெல்லாம் அழித்து ஒன்றாக்குவதுதான் சமத்துவம் என்று நினைத்து கொண்டிருப்பதே அல்ல. பல ஜாதிக்காரர்கள் அவரவருக்குமென்று பல தொழில்களை பண்ணுவதில் சமத்துவம் இல்லை என்று நினைப்பதே தப்பு. அந்தந்த தொழிலுக்கு ஏற்றபடி ஆகாரம் முதலியானவை இருக்கும். வித்தியாசம் இருக்கிறதே என்று எல்லாவற்றையும் கலந்தால் எந்த தொழிலும் சரியாக நடக்காது. ஜுரக்காரனுக்கு வெந்நீர் வேண்டும், குடல் புண்காரனுக்கு ஜில்லென்று ஜலம் வேண்டும், பூஜைக்கு மடிஜலம் தனியாக இருக்கும். பருப்பு வேகணும் என்று சமையலுக்கு மாத்திரம் எங்கேயாவது போய் ஜலம் கொண்டு வந்து கொஞ்சம் வைத்திருப்பார்கள். குளிப்பதற்கு துணிகள் துவைப்பதற்கெல்லாம் வேறே ஜலம் இருக்கும். அந்த துவைத்த ஜலத்தை கூட கருணையை அலசலாம் என்று சேர்த்து வைத்திருப்பார்கள். இதெல்லாமே அவசியமான காரியம்தான். சமத்துவம், உசத்தி, தாழ்த்தி என்ற வார்த்தைகளுக்கே இங்கே இடமில்லை. ஆனால் அப்படி சொல்லி எல்லா ஜலத்தையும் கலந்து ஒன்றாக்கிவிட்டால் அத்தனை காரியங்களும் தானே கெட்டுப்போகும். சமூக வாழ்க்கையில் சமத்துவத்திற்கு வேறே என்ன நியாயம் சொன்னாலும் சொல்லட்டும். ஆனால் இதனால் தான் ஒற்றுமை ஏற்படும் என்று முதலிடம் கொடுத்து சொல்கிறார்களே, அது பொருளிதான். மற்ற தேசங்களிலெல்லாம் வர்ண விவஸ்தை இல்லைதானே, ஆனால் அங்கேயெல்லாம் ஒற்றுமை தான் நிலவுகிறதா? எத்தனை சண்டையும் கலகமும் உண்டோ அத்தனையும் தான் நடக்கின்றன. நம் தேசத்திலே இந்த கொள்கை கொண்ட எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்களா என்று அவர்களுக்கே தெரியும். தேசத்திலும் இந்த கோஷம் வந்த பிற்பாடு ஏற்பட்டிருக்கும் சண்டையும் போட்டியும் முன்னே ஒருபோதும் இருந்ததில்லை. அதெல்லாம் சரி. ஆனால் இப்பொழுது காரியத்தை வைத்துதான் ஜாதிகளை பிரித்திருக்கிறதா என்று கேட்டால் இப்பொழுது அப்படி இல்லைதான். எல்லோரும் ஒரே லௌகீக லட்சியங்கள், லௌகீக சௌக்கியங்கள், லௌகீக போட்டிகள் என்று இறங்கிவிட்டதால் முன்னே ஆத்ம லட்சியத்தையும் ஆத்மஸ்ரேயஸையும் முக்கியமாக வைத்து அதற்கு அனுகுணமாகவே இண்டிவிஜுவல் லைஃப், அதாவது தனியார் வாழ்க்கை, சோஷியல் ஆர்டர், சமூக ஒழுங்குமுறை இரண்டையும் போட்டியில்லாத பாரம்பரிய கிரமத்தில் வைத்து செய்திருந்த வர்ணாசிரம விபாகங்களை உடைத்து காரியங்களை ஒன்று கலந்திருக்கிறோம். இதற்காக ஆதியில் அவர்கள் அப்படி பண்ணியதே தப்பு என்றால் எப்படி? அல்லது அவர்கள் பண்ணவே இல்லை, பண்ணியிருந்தால் ரொம்ப பக்ஷபாதிகள் என்றால் எப்படி? ஆக சாஸ்திராபிப்பிராயத்தை தான் சொன்ன ஆச்சாரியால் நம்முடைய காரியலோகத்தில் ஈக்குவாலிட்டி என்று நினைத்து இப்பொழுது சொல்கிற எதையோ சொல்லவில்லை. நடுவில் சிதிலமாயிருந்த வர்ணாசிரம தர்மத்தை அவர்தான் மறுபடி ஜீர்ணோத்தாரணம் பண்ணினார். இப்படி நான் சொல்வது இங்கேயே யாருக்காவது பிடிக்காமல் ஏமாற்றமாக, வருத்தமாக, கோபமாக இருக்குமானாலும் கூட, ஐயோ அப்படியானால் அவரை புத்தர், ஜினர், காந்தியோடெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாதா என்று துக்கமாக இருக்குமானாலும் கூட நிஜத்தை எப்படி சொல்லாமல் இருப்பது? நடுவில் பௌத்தத்தால் வர்ண வியவஸ்தைகள் தப்பியிருந்தாலும் பிற்பாடு
மறுபடி உறுதியாக ஏற்பட்டே ஹிந்து நாகரிகம் பலம் பெற்றது என்பதிலிருந்தே சரித்திரம் அறிந்தவர்களுக்கும் இதுதான் நிஜம் என்பது தெரியும். ஆச்சாரிய பாஷ்யங்களை படித்தவர்களோ திரும்ப திரும்ப அவர் வர்ணாசிரம ரட்சணையை முக்கியமாக சொல்லியிருப்பதிலிருந்து வெளியில் அவர் என்ன லெக்சர் பண்ணினாலும் புஸ்தகம் எழுதினாலும் இதுதான் ஆச்சாரியாவோட நிஜமான அபிப்பிராயம் என்று உள்ளூர தெரிந்து கொண்டே இருப்பார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.